ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மட்டன் கொலா உருண்டை தான் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், 1/2 கிலோ வந்து மட்டன் எடுத்துக்கிறலாம். பொட்டுக்கடலையை வந்து பவுடராக வந்து அரைச்சி வச்சுக்கிறோம். அதே மாதிரி வந்து சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துருக்கோம். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, மல்லிக்கீரை, கருவேப்பிலை எடுத்துருக்கோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை வந்து அரைச்சி பொடியாக எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு மட்டனை கைமா மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யலாம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து கடலையை பொடியாக அரைச்சி எடுத்தாச்சு. உள்ளே இருந்து ஆவி வருது. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதையும் வந்து இப்போ பொடியாக அரைச்சிடலாம். எல்லாமே வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பட்டை வந்து சின்ன ஒரு துண்டு தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி கிராம்பு ஒரு 3 போட்டிருக்கோம். ஏலக்காய் 2 போட்டிருக்கோம். இப்போ வாங்க இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம். பொடியாக அரைச்சி எடுத்துடலாம். இது கூட வந்து ஒரு 4-5 முந்திரி பருப்பு எடுத்து சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து அரைச்சி பவுடர் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து மட்டன் கைமா வந்து அரைச்சி எடுத்துடலாம். மட்டனை வந்து அரைச்சி கைமாவை எடுத்துடலாம். பல்ஸ் கொடுத்தாருங்க, அப்போ தான் வந்து நல்லா அரையும். செய்யுங்க, அப்போ தான் கொத்துக்கறியாக ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம கைமாவை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வேக வச்சிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சோன்னு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சோன்னு உப்பு போட்டுடலாம். 1 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். கைமா வந்து கொஞ்சம் அந்த இதிலே வந்து வேகட்டும். நம்ம வந்து மூடி வச்சிடலாம். தண்ணினா நம்ம வந்து ஊற்றவே இல்லை, ஏன்னா அந்த கைமாலே வந்து தண்ணி விட்டுரும். இங்கே பாருங்கள், விடுறது உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள், கைமா வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு தண்ணியே இல்லாமல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி எடுங்க, ஒரு ஃபோட்டோ எடுப்போம். வெந்துருச்சு. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பு அமர்த்தியாச்சு. நல்லா ஆறட்டும். ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வாங்க, எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம். எப்படி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து நம்ம அரைச்சி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மல்லிக்கீரையை வந்து போட்டுடலாம். மல்லிக்கீரை, கருவேப்பிலை. அப்போ வந்து வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம். சிறுசாக வந்து நம்ம வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம். 2 பெரிய வெங்காயம். இப்போ வந்து நம்ம வந்து மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த இது வந்து சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அதுக்கப்புறம் வந்து முந்திரி பழம். சரியா? இப்போ முந்திரி இப்போ வந்து எல்லாத்தையும் பேஸ்ட் இது பவுடர் ஆக்கி வச்சுருந்தோம், அதை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, பார்க்குறதுக்கு அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கடலை மாவு வந்து ஆட் பண்ணிடலாம். பொட்டுக்கடலை வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துடலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மட்டனோட. நான் சொல்லவே இல்லை. இப்போ வந்து முட்டை சேர்த்துக்கலாம். ஒன்று போதுமா? நம்ம வந்து ஒரு முட்டை தான் வந்து சேர்த்துருக்கோம்.
ஒன்று போதும். எல்லா கைமா மட்டன் கைமா அப்புறம் வந்து இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டி வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருங்க. முடிஞ்சா முடிச்சது போட்டோன்னு எடுக்கிறாங்க. வெடிக்கிறதுல வெடிக்காது. மிச்சத்தை வந்து கொலா உருண்டையை வந்து உருட்டி எடுக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து போய் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கொலா உருண்டையை வந்து போட்டாச்சு. நான் ஏன் காட்டலை அப்படின்னா, நான் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சி நான் படுக்க வந்து பேசிகிட்டு இருந்திருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் வாட்டி போடுறப்ப நான் வந்து காட்டிட்டு போடுறேன். வாங்க நீங்கள் வந்து செய்யுங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் காட்டவே இல்லை. நடுவில் உள்ளது வேறு மாதிரி தெரியுது. பசி எப்போவா ஏன் அந்த பேன் எடுக்க வேண்டியதானே? பவுல் எடுத்துருமா? அதை சொல்லு. வெந்துச்சா? திருப்பி இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வாசனை. உருண்டையை எடுத்துடலாம். கோலா உருண்டை இங்கே பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு போடுறப்ப காட்டலைன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து காட்டுறேன். கொலா உருண்டை வந்து போட்டாச்சு. இப்போ வந்து வேகட்டும். நீங்கள் வந்து அடுப்பை நார்மலில் வைங்க. அதாவது நார்மலில் வைங்க. அப்போ தான் வந்து உள்ளே வந்து போட்டிருக்கோம் இல்லையா கோலா உருண்டை, அது வந்து வேகும். நீங்கள் வந்து ஃபுல்லாக வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெந்த மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது. அதே மாதிரி கருகவும் செஞ்சிடும். நான் போட்டப்போ முட்டையாக வரல.
இப்போ வந்து கொலா உருண்டையை எடுத்துடலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. பொன்னிறமாக வந்துடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ வந்து மிச்சம் இருக்கிறதையும் போட்டுடலாம். இந்த மாதிரி வந்து உருண்டை போடுறப்ப நல்லா கட்டியாக அழுத்தி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அது வந்து கிளாஸ் இல்லாமல் போட்டுக்கோங்க, இல்லாட்டா விரி விடுது. ஆமாம், அம்மா சொன்ன மாதிரி அப்படியே செஞ்சுக்கோங்க. ஐயே எடுமா. இங்கே பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான நம்மளோட கோலா உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போ வாங்க வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். கீழே இருக்குங்க. இங்கே பாருங்கள் உள்ளே எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு. எல்லாரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வேறு வீடியோ ஏதாச்சும் வேணும் அப்படின்னாங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். Amu dumugal amal dumal dumugal pati dumugal pati amu dumugal amal dumal damba pa amu dumugal amal dumal dumugal pati dumugal pati பொடியாக நறுக்கிட்டு நம்ம வந்து மல்லிக்கீரையும் கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அதுக்கப்புறம் வந்து முந்திரி பழம். சரியா? இப்போ முந்திரி இப்போ வந்து எல்லாத்தையும் பேஸ்ட் பொட்டுக்கடலை வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துடலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு கண்டி தான். மாவு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா டேஸ்ட்டு மாறிடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து கொலா உருண்டையை உருட்டி வச்சுக்கிடலாம். கோலா உருண்டை தான். இந்த மாதிரி கோலா உருண்டையை வந்து உருட்டி வச்சுக்கிடலாம். இப்போ வாங்க, கோலா உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. கோலா உருண்டை அது வரல, நான் என்ன. அவ்வளோதாங்க, இந்த கோலா உருண்டையை வந்து எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வேறு வீடியோ ஏதாச்சும் வேணும் அப்படின்னாங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.